சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆனா அமெரிக்க அறிவியது ட்ரம்ப் ஐயா நாங்க வேண்டாம் நிறுத்தறோம், அமைதி வேணும், இந்த நடவடிக்கைலாம் வேண்டாம். அவங்க நடிக்காங்க. யார் நடிக்கிறாங்க? அமெரிக்கா வந்து ஒரு டிராமா பண்ணுது. இல்ல ட்ரம்பால முடியலையே. வெயிட் பண்ணுங்க, நானும் சொல்றேன் உங்களுக்கு. அவங்க ட்ரிகர் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் காலி பண்ண வைப்பாங்க. வச்ச பிறகு இப்ப நேத்து அவர் அறிக்கை விட்டுக்காரு 20 வருஷம் பின்தங்கி போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனா அமெரிக்காவும் 10 வருஷம் பின்தங்கி போச்சாமே. இல்ல அவங்க தூக்கி வந்துருவாங்க. நான் சொல்றேன் அவங்ககிட்ட வெல்த் இருக்கு, எல்லாம் இருக்கு, பக்கத்து நாடுகள்லாம் உதவி செஞ்சு ஈரான் கிட்ட இருக்கு. இல்ல அதை சக் பண்ணி உரிய வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா, அதாவது அவங்க சொல்லுங்க எல்லா ஏர்போர்ட்டும் முடிஞ்சு போச்சா, நேவி அந்த தளங்கள் எல்லாம் அடிச்சிட்டாங்க. இது எழும்பி வர்றதுக்கு 20 வருஷம் குறைஞ்சுதான். மண்டிடுவது யார் அப்படின்னு கேட்டோம்னா என்னன்னா அமெரிக்கா கேட்டா அமெரிக்கா மண்டிடுமோங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மண்டிடவே இடாது. ஈரான் வந்து 20 வருஷம் பின்தங்குற அளவுக்கு அடிச்சு முடிச்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. 20 வருஷம் பின்தங்கும். இன்னைக்கு முடிஞ்சிருங்கிறாரு, நாளைக்கு முடிஞ்சிரும் சொல்றாரு. ஆமா, அப்படியே சொல்லி இழுத்து அவங்கள இன்னும் செலவழிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அடிக்க உங்களுக்கு அந்த அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு மெயினா ஏர்போர்ட் அது இது எல்லாம் கம்ப்ளீட்டாக மெயின் கம்யூனிகேஷன் போக்குவரத்துக்குரிய எல்லாத்தையும் உடைச்சிட்டு வைக்கிட்டாங்க. இனி அது எழுப்பி வர்றதுக்கு இப்போதைக்கு முடியாது, நிச்சயமா முடியாது. தப்பா கை வச்சிட்டாரு. தப்பாலாம் கை வைக்கவே இல்லை. ஈரான் இந்த அளவுக்கு கிளர்ந்து எழும் அப்படிங்கறது எதிர்பார்க்கல, அமெரிக்கா எதிர்பார்க்கல. அதாவது இஸ்லாமிய கண்ட்ரியில உள்ள அதிபர்களே ஹாப்பியா தான் இருக்காங்க. ஏன் ஹாப்பியா இருக்காங்க? ஏன்னா இது இவன் வளர்ந்துட்டாலும் நம்மளை நசுக்கி நம்மளை அடிமையாக்கிடுவான்னு அவங்களுக்கு பயம். இப்போ அந்த அமெரிக்க தளங்கள் மீது அடிக்கிற அடியை பார்க்கும்போது இஸ்லாமிய கண்ட்ரிஸ் ரொம்ப வருத்தத்தான் இருக்காங்க. ஏன் இதுல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஈரான் இறங்கி வருகிறதா, அமெரிக்கா இறங்கி வருமா, அமைதி திரும்புமா, இதை பற்றி பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் பிஷப் காட்ஃப்ரே நோபல் இங்கே வந்திருக்கார். வணக்கம் பிஷப் காட்ஃப்ரே. வணக்கம் சார். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ இறங்கி வருதா? நான் கடந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசினேன். இறங்கி வரும் வரைக்கும் இவங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் காலி பண்ணி கண்டிப்பாக இறங்கி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். அதே போல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போது யார் ஒரு ட்ரம்ப்போட ஒரு திரும்ப ஒரு அதிரடி உத்தரவு தான் போடுறாரு. டோட்டலாக அவங்களை 20 வருஷம் எழும்ப விடாதபடி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஆனால் அமெரிக்க அறிவியது ட்ரம்ப் ஐயா நாங்கள் வேண்டாம் நிறுத்தறோம், அமைதி வேணும், இந்த நடவடிக்கைலாம் வேண்டாம். அவங்க நடிக்காங்க. யார் நடிக்கிறாங்க? அமெரிக்கா வந்து ஒரு ட்ராமா பண்ணுது. இல்லை ட்ரம்ப்பால முடியலையே. வெயிட் பண்ணுங்க, நானும் சொன்னேன் உங்களுக்கு. அவங்க ட்ரிகர் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் காலி பண்ண வைப்பாங்க. வச்ச பிறகு இப்போ நேற்று அவர் அறிக்கை விட்டுக்காரு 20 வருஷம் பின்தங்கி போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் அமெரிக்காவும் 10 வருஷம் பின்தங்கி போச்சாமே. இல்லை அவங்க தூக்கி வந்துருவாங்க. நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட வெல்த் இருக்கு, எல்லாம் இருக்கு, பக்கத்து நாடுகள்லாம் உதவி செஞ்சு ஈரான் கிட்ட இருக்கு. இல்லை அதை சக் பண்ணி உரிய வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக, அதாவது அவங்க சொல்லுங்க எல்லா ஏர்போர்ட்டும் முடிஞ்சு போச்சா, நேவி அந்த தளங்கள் எல்லாம் அடிச்சிட்டாங்க. இது எழும்பி வர்றதுக்கு இப்போ 20 வருஷம் குறைஞ்சுதான். ஈரான் சொல்றாங்க அமெரிக்க மக்களோட எந்த விதமான ஒரு முரண்பாடும் கிடையாது, அவங்களோட நம்ம அன்பா தான் பார்க்கணும் அப்படின்னு ஈரான் சொல்றாங்கல்ல. இல்லை, அமெரிக்க மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் சண்டை இல்லையே. இப்போ பிரச்சனை எதுக்கு பிரச்சனை? அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாதுங்கிறதா எல்லாரும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும், ஒரு லெவலில் தாண்டக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஐநாவுடைய விருப்பம், அமெரிக்காவுடைய விருப்பம். ஏன்னா ஒரு லீடர்ஷிப் இல்லைன்னா மனம் போல எல்லாரும் தயார் பண்ணிடுவாங்க. அப்போ நாட்டுக்கு அழிவு வந்துடும். பொதுநலத்தோடு இந்த பாருங்கள் சார், நான் பழையபடி திரும்ப சொல்கிறேன். சைனா வந்து சாதாரண ஆளா? அவங்க விட்டுருவாங்களா? அமெரிக்கா வந்து ஈரானை தொட்டோன்னு விட்டுருவாங்களா? எல்லாருக்கும் தகுந்த ஆதாரங்களை காட்டின பிறகு தான் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இது வந்து நாட்டில் யாரும் வளர்க்க விரும்ப மாட்டாங்க. எந்த நாடுமே அமைதி தான் விரும்புவாங்க. அப்போது இந்த தீவிரத்துக்கு இது ஊண்டுகோலாக ஈரான் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவ்வளவு அவங்களுக்கு நெய்பராக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரி பிரசிடென்ட்ஸுமே அமைதியாக இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு யாருமே ஆதரவு இல்லையே. நம்ம இங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்தியாவிலேருந்து, அதுவும் சென்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கே என்ன ரியலாக நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது கொஞ்சம் சேதங்கள் நமக்கு இப்போ பாருங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு, எல்லாம் விறகு விலை ஏறிட்டு, டன்னு 4000 இருந்தது, டன்னு இப்போ 13000, இன்னும் ஏறுங்கிறாங்க. எலக்ட்ரிக் அடுப்பு கிடைக்கல, நம்மளும் சஃபர் பண்ண தான் செய்கிறோம். கேஸு எதுவுமே டொமஸ்டிக்கு 45 நாள் வெயிட்டிங், அதில் நமக்கும் சேதம் தான். ஆனாலும் இது வந்து இன்னும் கூட தான் செய்யுங்கிறாங்க. இந்த
முத்தி ஒரு லெவலுக்கு போய் கஷ்டத்துக்குள்ள வந்து தான் எழுப்பி வரும் நம்மளுமே. அமெரிக்காவுக்கு இங்கிலாண்டே ஆதரவு இல்லை, மற்ற ஐரோப்பிய நாடுகளும் ஆதரவு இல்லை, நீங்களும் ஆதரவு இல்லை, நீங்களா போய் எண்ணெயை வாங்கிக்கங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு டிராமா. ட்ரம்ப் அதாவது விரக்தி அடைந்தது சொல்ல மாட்டாரு. அது வந்து இதெல்லாம் பெரிய ராஜதந்திரம். அப்படி பணிஞ்ச மாதிரி காட்டி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய டொமஸ்டிக் உரிய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி இன்டைரக்டாக அப்படி சொல்லிட்டு அப்படி அவங்க ஸ்டாப் பண்ணுற மாதிரியே ஒரு ஷோ காட்டுவாங்க. பட் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. மற்ற நெய்பர் கண்ட்ரி அவங்களோட ஐக்கியமாக இருக்கிற அரபு இது யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பாதிக்கப்படக்கூடாதுக்காக அந்த யுக்தியை உபயோகப்படுத்துறாரு. இது ஒரு யுக்தி தான். ஆனால் இதை முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. என்ன நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, எனக்கு ஆதரவாக இல்லை, நான் நேட்டோலேருந்து வெளியே போகிறேன், எங்களுக்கு யாருமே பின்பலமாக இருக்கல அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல. அதான் சும்மா வெளிப்பேச்சுக்கு. அதாவது இப்போ நீங்கள் நம்புறீங்க, அதே போல் ஈரான்காரன் நம்பணும், அதுக்காக ஒரு ட்ராமா ஆடுவாங்க. நிச்சயமா அது இருக்காது. அமெரிக்கால ட்ரம்போடைய பிரபல்யமே, அவருடைய பாப்புலாரிட்டியே கணிசமாக சரிஞ்சிருச்சு இல்லையா? வெற்றி அடைஞ்ச பிறகு எப்படி கூடுதுன்னு பாருங்க. வெற்றி கிடைக்காதுன்னு சொல்றாரு. வெற்றி கன்ஃபார்ம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் ட்ரம்பே சொல்றாரு, ஐயா நாங்க போயிடுறோங்கிறாரு. ஏன் போயிட வேண்டியதுதானே? உடனே போய் ஒரு வார்த்தை சொன்னா கமெண்ட் பண்ணா அவ்வளவு வெளியே இல்ல நிறுத்திக்கிறாரு. ஒரு வாரம் கிடையாது அப்படின்னா ஈரான் தண்ணி காட்டியிருக்குல்ல. ஈரான் தண்ணி காட்டியிருக்குல்ல. தண்ணி காட்டல. இப்ப முந்தான சொன்ன அறிக்கை பாத்தீங்களா? அடிச்சு முடிக்காம உடம்பு வெளியே வரமாட்டேன்ட்டார். ஆனா இன்னும் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அடிக்கடிக்கு என்ன ஆகும்? நான் உங்களுக்கு சொன்னதான், வெப்பன்ஸ் காலி ஆகிட்டே இருக்கும். ஆனா வெப்பன் அவன்ட்டு இன்னும் உற்பத்தி பண்ணிட்டு எவ்வளவுதான் வரும்? எவ்வளவு நாள்ல உற்பத்தி பண்ண முடியும்? அதுக்கு பிரீத்திங் டைம் வேணும். பின்புலத்துல ரஷ்யாவும் சைனா உதவுறாங்களா? அது இன்டைரக்டா லைட்டா உதவி செய்யலாம்ல. பட் டைரக்டா வெளிப்படையா வரலாம்ல, வர முடியல. ஏனென்றா இதுக்கு ஆதரவு கொடுக்க விரும்பல. தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்க எந்த நாடும் முன் வரவில்லை. இன்றைக்கி நம்ம இந்தியாவும் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஈரானோட க்ளோஸ்லாம் இருக்கார். நமக்கு ஆயிலெலாம் வரதான் செய்யுது. ஏதாவது அறிக்கை விட்டாரா? ஒரு அறிக்கை விட்டாரா? சைலண்டாக தான் இருக்காங்க. யாருமே விரும்ப மாட்டாங்க சார். இந்த உலக மக்கள் யாருமே அந்த வன்முறையை விரும்ப மாட்டாங்க. ஈரான் தீவிரவாதத்தை இறங்கலையே இல்லையா? தயாரிக்கிறதே தீவிரவாதத்துக்கு தானே. இல்ல அது அவனுடைய உரிமை தானே. அது உரிமை தான் எல்லாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி தானே ஒரு நாடு கண்ட்ரோல் பண்ணுது. அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது. ஆல்ரெடி மனம் போல எல்லாரும் இது பண்ணி அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்த மற்ற நாடுகள் எல்லாமே அடி வாங்கி அவங்களும் சரண்டர் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரண்டர்லாம் இன்னும் ஆகலை. ஆகிட மாட்டாங்க. நிச்சயமா சொல்றேன். இப்ப நெருங்கிட்ட ஒரு ஃபைனல் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு, அடிச்சு நொறுக்கிடுவோம், என்ன விட்டுருங்க அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்றாரு. இல்ல அதுதான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. மண்டிடுவது யார் அப்படின்னு கேட்டோம்னா என்னன்னா அமெரிக்கான்னு கேட்டா அமெரிக்கா மண்டிடுமோங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மண்டிடவே இடாது. ஈரான் வந்து 20 வருஷம் பின்தங்குற அளவுக்கு அடிச்சு முடிச்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. 20 வருஷம் பின்தங்கும். இன்னைக்கு முடிஞ்சிருங்கிறாரு, நாளைக்கு முடிஞ்சிரும் சொல்றாரு. ஆமா, அப்படியே சொல்லி இழுத்து அவங்கள இன்னும் செலவழிக்க வச்சுட்டு இருக்கல. இப்போ திரும்பவும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அடிக்க உங்களுக்கு அந்த அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு மெயினாக ஏர்போர்ட்டு அது இது எல்லாம் கம்ப்ளீட்டாக மெயின் கம்யூனிகேஷன் போக்குவரத்துக்குரிய எல்லாத்தையும் உடைச்சி வைக்கிட்டாங்க. இனி அது எழுப்பி வர்றதுக்கு இப்போதைக்குள்ள முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் மோதல் நிற்குமா, இல்லை சமரசம்? அதாவது தீவிரவாதத்தை வளர்க்குறதுக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தீவிரவாதங்கிறது அமெரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா, அதுதான் மற்ற நாடு ஏற்றுக்கொள்ள போய் தான் அமைதியா இருக்கிறீங்க. இங்கிலாந்து அது ஏத்துக்கல. இங்கிலாந்து எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்கல. எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஸ்பிரிச்சுவலாவோ இதாவோ ஒரு உலக பிரகாரமாவோ உயிர் சேதங்கள் வர்றது யாரும் விரும்ப மாட்டாங்க. சமாதானம் எதுக்குன்னு சொல்லி ஐரோப்பாவே கேட்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே எதுக்கு இந்த மோதல்? அதாவது மயிலே இறங்கி போனால் போடாது. அது போட வேண்டிய விதமாக செஞ்சாதான் போடும். அமெரிக்கா இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இந்த மோதல், இந்த முயற்சி, அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலாம் தேவையற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் சொல்லல. அது சுயநலத்தோடு உள்ளவங்க இருப்பாங்கல்ல. ஒரு நாட்டில் தான் பிள்ளை குட்டியோடு நல்லபடியாக இருந்தால் போதும், நாடு எப்படியும் போகுது, உலகம் எப்படியும் போகுது அப்படி நினைக்கிறவங்க அதை நினைப்பாங்க. ஆனால் இந்த மோதல் அடிப்படையில் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. இது வந்து ஒரு டிசிப்ளினரியாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கீழ்ப்படிதல் வேணும், இவ்வளோ லிமிட் வைக்கலாம், இவ்வளவு லிமிட்டுக்கு மேலே அணு உலைகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு உலகளாவில் ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை மீறி இவங்க பைபாஸ் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்படி கண்ட்ரோலே பண்ணது யார்? கடவுளே டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அல்லா டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரா? இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வந்து மோதுது அப்படின்னு ஈரான் சொல்லுது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் சார் நான் உடனே திரும்ப ரிப்பீட், அதாவது அப்படிலாம் ஒரு ரீசன் இருந்தால் விட்டு வைக்க மாட்டாங்க அமெரிக்காவை. எல்லாரும் அமெரிக்காவுக்கு வேண்டிய எல்லா கண்ட்ரியும் அமெரிக்கா வேண்டியவங்க அப்படி கிடையாது. இதெல்லாம் காரணங்கள் சரியான ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டபடினால மற்ற கண்ட்ரியில் உள்ள அதிபர்கள் அமைதி காக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் செய்கின்ற மோதல் அது அப்படித்தானே சுருங்கி இருக்கு. அது நம்ம வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். அது மத ரீதியான ஒரு மோதல். அதான் வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். மத ரீதியான மோதல் இல்லை. மத ரீதியான மோதலே கிடையாது.
இது வந்து அந்த அணு உலையை இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, டெவலப் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். மதுரைதான மோதல் தான், இது நிக்கவே நிக்காது அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது வந்து பைபிள்ல ஏற்கனவே பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்குங்க. கடைசியில முடிவு எப்படி வரும்னா இஸ்மவேலுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபைட் வந்தா முடியும்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப அதான் நடக்குது. அதாவது தண்ணினால நீ அழிக்க மாட்டேன், அக்னினால தான் அழியும்னு பைபிள்ல இப்ப சொல்லப்பட்டு. அக்னி தான் அடிச்சிட்டு அதான் அக்னி. ஆனா இப்போ ஒரு சடனா முடியுங்கிற மாதிரி தெரியல, எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு தான் இருக்கும். இப்ப உடனுக்குடனே ஒரு முடிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? உடனே உலகமே அழியாது. இல்ல இந்த மோதலுக்கு இது வந்து இப்போ ஒரு ஷார்ட் டைம்ல முடிச்சிருவேன் தான் அவர் சொல்றாரு. நெருக்கி கொடுத்துருவோங்கிற 20 இயர்ஸ் பேக் போக இப்போ எழும்ப முடியாது. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. பக்கத்து இருக்கிற நாடுகள், வளைகுடா நாடுகள், பக்கத்து இருக்கிற நாடுகள் எல்லாமே அவங்களும் அரண்டு போயிட்டாங்கல்ல. அரண்டு போயிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், இது எப்படி போய் முடியுமோ அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். என்னமாய் முடியுமோன்னு இருக்காங்க எல்லாருமே. வேர்ல்டு வரக்கூடாது, தேர்ட் வேர்ல்டு வார் வரக்கூடாது, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே 800 கோடி மக்களுக்கும் அதான் விருப்பம். அதை விரும்புகிறாங்க. அது சொல்லும் போது எல்லா நாட்டு அதிபரும் அதை விரும்புவாங்க. அழிவை யாரும் விரும்ப போது கிடையாது. பட் அழிவை உண்டாக்குற ஒரு தீய சக்திகளை தூரோடு அழிக்கணுங்கிறது கடவுளுடைய திட்டம். அதை ட்ரம்ப் செய்கிறாரு. கடவுள் சொல்றதை ட்ரம்ப் செய்யறாரா? கடவுள் ஒரு மனுஷன் மூலம் தான் இயங்குவார். இப்போ கடவுள் இருக்காரு, ட்ரம்ப் செய்யறாரு. ஒரு அவருக்கு கை கால் கண்ணுலாம் கிடையாதுல்ல. கடவுள் வந்து காணக்கூடாத ஒரு இறைவன். அதான் ட்ரம்ப் செய்ய சொல்லுவாரு. ட்ரம்ப் அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் லீடர், இப்போ அவர் தானே அதிபதியாக இருக்காரு. அமெரிக்காவுக்கு அதிபராக யார் இருக்கா? ட்ரம்ப் இருக்காரு. அன்னைக்கு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தார், அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் இருந்தார். இவங்கெல்லாம் செய்யலையா? சதாம் ஹுசேனை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கலையா? இன்னைக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாட்டி அது தீவிரத்தில் நம்பர் 1 இருந்திருக்கும். இன்றைக்கி அவங்க அந்த காலத்தில் அவங்க செஞ்சதுனால இன்றைக்கி அது அமைதியாக இருக்குது. இப்போ ஈரான் நெய்பர் கண்ட்ரி அவங்க ஆரம்பித்தாங்க. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் தான் தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவது ஆயுதங்களை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆமாம், அதான் சொல்கிறேன். அதனால் இப்போ வந்து காரணம் இல்லாமல் சும்மாவே அவர் என்ன ட்ரம்ப் என்ன அவ்வளவு ஞானம் இல்லாதவரா? ஞானம் இருக்கிறவர், காரணம் இல்லாமல் தடவை பண்ணாங்க. ட்ரம்ப் ஞானம் இருக்கிறவர் தான் நினைக்கிறீங்களா? இருக்கிறவர் தான், அதனால தான் ஃபைட் பண்ணுறாரு. இல்லாதனா ஒபாமாவே ஆளு பொம்மையே இருந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஒபாமாவே ஆளுக்கு பொம்மையாக வளர்ந்துட்டு போயிட்டாங்க. அவரையும் மண்டியிட வச்சுட்டாங்க ஈரான். யார்? அந்த கிளின்டனும் பொம்மையாக வளர்ந்துட்டு ஜோக் அடிச்சு போயிடுவார். இவங்க ஜார்ஜ் புஷ், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதுக்குடைய அடுத்த கேட்டகரியில் இவர் வராரு. யார்? ட்ரம்ப் வராரு. மிச்சபடி இவங்கெல்லாம் சும்மா பொம்மையாக அப்படி ஜாலியாக சுற்றிட்டு நாயக்குட்டி சுற்றிட்டு ரோட்டில் சுற்றி போயிட்டு அப்படி ஆட்சி முடிச்சுட்டு போயிடுவாங்க. தப்பாக கை வச்சிட்டாரு. தப்பாலாம் கை வைக்கவே இல்லை. ஈரான் இந்த அளவுக்கு கிளர்ந்து எழும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல, அமெரிக்கா எதிர்பார்க்கல. அதாவது இஸ்லாமிய கண்ட்ரியில் உள்ள அதிபர்களே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன் ஹாப்பியாக இருக்காங்க? ஏன்னா இது இவன் வளர்ந்துட்டாலும் நம்மளை நசுக்கி நம்மளை அடிமையாக்கிடுவான்னு அவங்களுக்கு பயம். இப்போ அந்த அமெரிக்க தளங்கள் மீதெல்லாம் அடிக்கிற அடியை பார்க்கும்போது இஸ்லாமிய கண்ட்ரிஸை ரொம்ப வருத்தத்தான் இருக்காங்க. ஏன் இதில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இப்படிலாம் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். அவங்க இவ்வளோதையும் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளாவது இங்கேருந்து பார்க்குற தூர பார்வையில் அவங்க அந்த சிச்சுவேஷனில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை நாட்டில் போர்க்கொடி பிடிச்சி தர்ணா படி சாலை மறியல் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒழிச்சாகணும், கொஞ்சம் சகிச்சு தான் ஆகணும். ஒரு கசப்பான மருந்து, இதை நம்ம உண்ணும் போது கசப்பு வரதான் செய்யும், அதை சகிச்சு தான் ஆகணும். அமெரிக்கா நிறுத்துறன்னு சொன்னால் கூட இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே நிறுத்த வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம்? அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மொத்தமாக அடக்கணும்னு எல்லாருடைய விருப்பம். ரஷ்யாவுடைய விருப்பம், சைனாவுடைய விருப்பம், எல்லாருடைய இஸ்லாமிய நாடுகளுடைய விருப்பம். ஒருத்தர் எழுப்பிட்டாங்க அவ்வளோ கொத்தடிமை ஆக்கிடுவாங்க. பக்கத்தில் சின்ன சின்ன கண்ட்ரியில் முதல்ல பைபிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன செஞ்சுப்பாங்க, ஒவ்வொரு ராஜ்யங்களையும் பிடிச்சி தனக்குள்ள கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. அதான் பண்ண போகிறாங்க. இப்போ அதை பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் இதை அடக்குமுறையை பண்ணுறாங்க. ஒருத்தர் வல்லரசுமே எழும்பி அதாவது பைபிளில் சொல்லுங்க செகண்ட் கம்மிங், அதுக்கு முன்னாடி 2வது வருகைக்கு முன்னாடி ஒரு மனிதன் ஆழ்வான், அவன் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு பைபிளில் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில். யார் அது? அப்படி ஒருத்தர் தான் சதாம் ஹுசேன் எல்லாரும் எய்ம் பண்ணாங்க. சதாம் ஹுசேனை இல்லாமல் ஆக்கியாச்சு. இப்போ அடுத்தவள ஈரானில் வந்தார், அவரை இறந்து போயிட்டார். அதாவது ஒரு மனிதன் தனித்து எழும்பினால் அவனுக்கு கீழே சர்வ அதிகாரம் வந்துட்டுனா நாட்டில் சமாதானம் இருக்காது, அமைதி இருக்காது. அப்போ இது பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு. அவன் வந்து மொத்தத்தை கையில் கொண்டு வருவான். ஆனால் இதுக்குரிய அடையாளம் தான் என்னென்னா, உங்களுக்கு இப்போ ஆதார் கார்டு நம்ம நாட்டிலலாம் முன்னாடி ரொம்ப நாளாக கிடையாது, ரொம்ப காலமாக ஐடி கார்டே கிடையாது. இப்போ ஆதார் கார்டு வந்துச்சு. அப்புறம் எல்லாமே ஒரே வலைக்குள்ள வந்துச்சு பார்த்தீங்களா. வெப்புனா வலை, அந்த சிலந்தி வலை, அந்த வெப்சைட் இல்லாமல் இனி ஒன்றும் வாழவே முடியாது. எல்லா பேங்கிங் ஒன்றாயிடுச்சு, எல்லாமே இப்போ ஆன்லைன் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்படி வரும்போது ஒரு மனிதன் ஆளுவான் உலகத்தையே. அது யார்? அதுதான் யாருன்னு யாசர் அரபத்து போயிட்டாரு. அவர் பேர் இவர் யார், ஈராக் அதிபர் போயிட்டாரு. இப்போ இவர் ஈரான் அதிபரும் போயிட்டாரு. இப்படி ஒருத்தர் உருவாயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம்.
ட்ரம்ப் உருவாயிட்டாரே. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு சீசனுங்க. அவங்க மன்னர் ஆட்சி கிடையாது. ஓட்டு போடுவாங்க, ஜெயிப்பாங்க, அடுத்த ஆட்சியில் இன்னொருத்தர் வருவார். இது ஜனநாயக ஆட்சி. மன்னர் ஆட்சி தான் நீங்கள் சொல்கிற கண்டிஷனில் வர முடியும். இது அடுத்த தடவை மக்கள் பிரட்டி ஓட்ட போட்டோன்னா இன்னொருத்தர் வந்துட்டு போயிடுவார். ஒரு டேன் தான். அவங்களுக்கு 2 டேன் தான் நிற்க முடியும், தொடர்ந்து நிற்க முடியாது. தான் டெமோக்ரஸி. இவங்க அப்படி இல்லை, மன்னர் ஆட்சி. சாகு வரைக்கும் 99 வயசு ஆனாலும் அவங்க தான் அதிபர், அவங்க தான் ராஜா. அப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் தொடர்ந்து ஜார்ஜ் புஷ்ஷில் ஒரு டேன் இருந்தார், வெளியார் அடுத்த டேன் மாறுது, அடுத்த டேன் மகன் வராரு, இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அமெரிக்காவும் நிறுத்திடுங்க அப்படின்னு பேக்டோர் வழியாக செய்திகளை சொல்லியிருக்கு. அதை ஈரான் கன்சிடர் பண்ணுது. இல்லை ஈரான் தான் பேக்டோர் வழியாக, அதாவது ஈரானும் தான் முதுக காட்டின மாதிரி விரும்ப மாட்டாங்க, ரொம்ப பணிஞ்ச மாதிரி வெளியே தெரியக்கூடாது இருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணுவாங்க. போதும் நாங்கள் விட்டுருதோம், அதெல்லாம் பேசதான் செய்வாங்க, தூதர்களை வச்சு பேசதான் செய்வாங்க. அமெரிக்காவும் செய்யும்ல. அமெரிக்கா உடனும் தேவையில்ல உங்களுக்கு. அதை இது தீவிரவாதத்துக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த அணு ஆலைகளை நிறுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். இவங்களை அழிச்சு இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இவங்களை பிச்சை எடுக்க வைக்க விருப்பம் கிடையாது. ஆனால் மிலிட்ரியுடைய பவர் அதெல்லாம் குறைக்கணும், இவங்க கையில் பொருளாதார செழிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். ஆனால் பின்னணியில் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக 2 பேரும் தூதர் வச்சு பேசுவாங்க. பாகிஸ்தான் 2 பக்கம் பேசுது, 2 பக்கமும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிலோடி பேச தான் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான், ஒரு இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் கிடையாது. கூட்டு முயற்சி இல்லாமல் இந்த இவ்வளோ நாளைக்கு போயிருக்காது. கூட்டு முயற்சி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி கொஞ்சம் டைட் பண்ணுங்கம்பாங்க, சரி விட்டுருங்க பாவம் பாப்பாய் மக்கள் போயிடக்கூடாதுமாங்க. இப்படியே தொடர்ந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். நிச்சயமாக திரும்பவும் நான் இன்னொருக்க வரும்போது சொல்ல பாருங்க, நிச்சயமாக ஈரான் வந்து பணிஞ்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. ஈரான் பணிந்த மாதிரி இருந்தாலும் கூட பணிவது அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் ரொம்ப அடி வாங்கி பாருங்கிறேன். இல்லை போர் நின்று விடும், நின்ற பிறகு ஒரு விதின இயருக்குள்ள உங்களுக்கு இது டெல்லவிலாம் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. இஸ்ரேலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே இது இஸ்ரேலோட தலைநகரம் டெல்லவி. இதை சொல்கிறேன், இந்த துபாய் இவங்கெல்லாம் சூப்பராக டெவலப் ஆயிடுவாங்க. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரமாதமாக கொண்டு வந்துடுவாங்க. அது நடக்கும். இதே போல் தான் முன்னாடி எங்கே துபாயிலையா இதில் அந்த இது அடிக்கும்போது, ஈராக் அடிக்கும்போது குவைத்தை ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி தராங்க. அவ்வளோ ஒரு ஃபண்டை போட்டு தூக்கி கொள்ளலையா. அதாவது நீங்கள் 10 ரூபா அமெரிக்காவில் நஷ்டம்னா 20 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த நாடு செழிப்பாயிரும். கொடுக்குற நிலைமையில அமெரிக்காவே இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு என்ன டேமேஜ் தகவல் வச்சுதான் வர்ற தகவல்லாம் மீன்ஸ் அவங்க கொஞ்சம் தானே. அவங்க கண்ட்ரியில் எத்தனை விழுந்துச்சு? ஒன்றும் விழலையே. அவங்க இந்த தளத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. துபாய் UAE தளத்தை உபயோகப்படுத்தி அடிக்காங்க. இவங்களுக்கு தான் சேதம். இந்த சேதத்தை அவங்க இது பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும், ஒரு பீஸ் வரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், எல்லா மக்களுடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம். சமாதானமாக எல்லாரும் இந்த உலகத்தில் வாழணும். அராஜகம், அடிதடிகள், வம்பு தும்பு இருக்கக்கூடாது. இதுக்கு தான் இவ்வளோ தூரம் டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, போர் நின்று அமைதி வந்துவிடும். அவன் நின்றோம். ஈரான் வந்து 20 வருஷம் பின்தங்கும். இந்த நிகழ்ச்சியில் கருத்தை குறிப்பாக பிஷப் காட்வின் அவர்கள் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.